பிரைஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது. ஈவி வாங்கலாம்னு யோசிச்சா கூட பேட்டரி காஸ்ட்டை பார்த்ததும் பேக் அடிச்சிடுறோம். ஸோ ரியல் கொஸ்டின் என்ன, பெட்ரோல் பைக்கா இல்ல ஈவி பைக்கா? உண்மையிலே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிடன் காஸ்ட் என்ன, பேட்டரி ரிஸ்க், சர்வீஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஈவி வெர்சஸ் பெட்ரோல் பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் டிஃபரன்ஸ் என்ன, ரன்னிங் காஸ்டோட ட்ரூத் என்ன, சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட், ஃபைனலா இதுல எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். வெறும் ஹைப் கிடையாது, இல்ல பிராண்ட் பயாஸ்டும் இல்ல. 2026 டேட்டாபேஸை ஃபுல்லா எக்ஸ்ட்ரா அனாலிசிஸ் பண்ண போறோம். இன்கேஸ் நீங்க பெட்ரோல் பைக்கோ இல்ல ஈவி பைக்கோ இதுல எது வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுட்டு டெசிஷன் எடுத்துக்கோங்க. வெல்கம் டு பர்சோலா டெய்லி தமிழ். நான் மோகனராணி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஷோரூம்ல எவ்வளவு செலவாகுது? நார்மலா நமக்கு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் எடுத்துக்கலாம், ஆக்டிவா 6G எடுத்துக்கலாம். இது அரௌண்டா பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துல இருந்து 1.10 லட்சம் வரை ஆன் ரோட் பிரைஸ் இருக்கு. இப்போ அதே ஈவி சைட் பார்த்தோம்னா ஓலா S1 ப்ரோவோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1.35 லட்சம் இருக்கு. அதே ஏத்தர் 450X ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா நியர்லி 1.60 லட்சம் வரையும் இருக்கு. இன்கேஸ் ஈவி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 30,000 இருந்து 50,000 வரை அப் ஃப்ரண்ட் கொடுக்கணும். பட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நான் லேட்டரா பெட்ரோல் சேவிங்ஸ்ல ரெக்கவர் பண்ண முடியுமா? அதாவது பெட்ரோலுக்கு போடுற காசும் இந்த ஈவில எக்ஸ்ட்ரா கொடுக்குற காசும் ஒன்னா? சோ உண்மையில நான் சேவ் தான் பண்றேனா அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்களுக்கு டெய்லி யூசேஜ் அதிகமா இருக்கு, லைக் நீங்க ரெகுலரா ஆஃபீஸ் போறீங்க இல்ல ஒரு டெலிவரி ஒர்க்கரா இருக்கீங்க, ஈவில சேவ் பண்ற அந்த ஃபியூவல் காசுனால இந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் 2 to 3 வருஷத்துல நீங்க ரெக்கவர் பண்ணிடலாம். அதே யூசேஜ் கம்மி, ரெகுலரா டெய்லி எல்லாம் நான் வண்டியில போக மாட்டேன், வீக்கெண்ட் மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னா அப்போ இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா நம்ம பெட்ரோல் காசை மிச்சம் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அமௌண்ட்டை போட்டு ஈவி வாங்கிடுவோம். ஆனா ஈவிக்கு பின்னாடியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது என்னன்னு நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், ரன்னிங் காஸ்ட். ஈவி வெர்சஸ் பெட்ரோல் பைக்கோட ரன்னிங் காஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஈவிக்கு ஷிஃப்ட் ஆகுற ரீசனே இந்த டெய்லி ரன்னிங் காஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் பெட்ரோல் சைடு பார்ப்போம். பெட்ரோல் பிரைஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு லிட்டருக்கு 107 ரூபா தான். ஒரு ஹோண்டா ஆக்டிவா 6G ஓட மைலேஜ் ஆவரேஜா பாத்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பர் லிட்டர் நம்ம எடுத்தா பர் கிலோமீட்டரோட காஸ்ட் ரஃப்லி பாத்தீங்கன்னா 2.30 இருந்து 2.40 வரையும் தான். இன்கேஸ் டெய்லி யூசேஜ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இந்த பிரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும், மத்தபடி வாஸ்ட் டிஃபரன்ஸ் இல்ல. இப்போ அதே நம்ம ஈவி சைடு பார்த்தோம்னா நீங்க உங்களோட ஈவி வண்டிக்கு ஃபுல் சார்ஜ் பண்றீங்கன்னா 4 இருந்து 6 யூனிட் வரையும் தான் சார்ஜ் தேவைப்படும். சோ ஒரு யூனிட்டுக்கு நம்ம 6 ரூபான்னு எடுத்தா கூட டோட்டல் சார்ஜிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். சோ அந்த ஒரு ஃபுல் சார்ஜ் அப்ராக்சிமேட்டா 100 கிலோமீட்டர் வரையும் டிராவல் பண்ண முடியும். சோ பெர் கிலோமீட்டரோட சார்ஜ் எவ்வளவு தெரியுமா? 0 தான். இப்போ நீங்களே ஸ்ட்ரைட்டா கம்பேர் பண்ணுங்க. பெட்ரோல் பெர் கிலோமீட்டருக்கு 2.40 ரூபா தான். அதே ஈவி எடுத்துக்கிட்டோம்னா பெர் கிலோமீட்டருக்கு 0 தான். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 10 டைம்ஸ் டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஈவியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். உதாரணத்துக்கு நீங்க தினமும் ஒரு 40 கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு உங்களுக்கு 100 ரூபா செலவாகும் பெட்ரோலுக்கு. இதே ஈவில பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபால இருந்து 12 ரூபா தான் சார்ஜிங் காஸ்ட். இதே நீங்க மந்த்லியா பார்த்தா thousandsக்கு மேல சேவ் ஆகலாம். ஆனா இங்க ஒரு ஸ்மால் ரியாலிட்டி செக்கும் வேணும். இந்த கேல்குலேஷன் எல்லாமே ஐடியல் கண்டிஷன்ல தான். பட் எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் வேரி ஆகலாம், சார்ஜிங் லாசஸ் இருக்கும், ரியல் வேர்ல்ட்ல ரேஞ்ச் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆக்சுவல் சேவிங்ஸ் கம்மியாகலாம், பட் ஸ்டில் பெட்ரோலை கம்பேர் பண்றப்ப ஈவி சீப் தான். நெக்ஸ்ட், சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். சர்வீஸ் பத்தி பாக்குறப்ப நிறைய பேர் கண்ணை மூடிட்டு சொல்லிடுவாங்க ஈவி தான்ப்பா வின்னர்னு. ரீசன் என்னன்னா பெட்ரோல் பைக்ல ரெகுலரா மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். இன்ஜின் ஆயில் சேஞ்ச், ஏர் ஃபில்டர், கிளட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து நம்ம ரிப்பேர் பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு 4,000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் வரை தான் இருக்கும். அதுவும் இது ரொம்ப பேசிக் தான். சின்ன சின்ன ரிப்பேருக்கு வேணா இவ்வளவு அமௌண்ட் வருமே தவிர ரொம்ப பெரிய கேசஸ்ல, அதாவது யூசேஜ் அதிகமா இருந்து ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னா அதோட ரிப்பேர் காஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அதே நம்ம ஈவி சைட் பார்த்தோம்னா இன்ஜின் இல்ல, ஆயில் இல்ல, காம்ப்ளெக்ஸ் மூவிங் பார்ட்ஸும் ரொம்ப கம்மி தான். மிஞ்சி போனா மோஸ்ட்லி நம்ம என்ன செக் பண்ணுவோம்? பேட்டரி செக் பண்ணுவோம், டயரு, பிரேக் இதெல்லாம் செக் பண்ணுவோம். சோ அதனால ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். ஆனா இங்கதான் ஒரு ரியலான செக் இருக்கு. ஈவில ஒரு சின்ன இஷ்யூ வந்தாலும் போதும், நீங்க மொத்தமா மாத்துற மாதிரி இருக்கும். அன்லைக் பெட்ரோல் பைக்ஸ், ஈவில கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். பெட்ரோல் பைக்ல ஏதோ சின்ன மிஸ்டேக்கா இருந்தா கூட நீங்க லோக்கல்ல மெக்கானிக் ஷாப் இருப்பாங்க, நீங்களே வண்டியை ஊட்டிட்டு கூட போய் நீங்க பாத்துரலாம். ஆனா ஈவில அப்படி பண்ணவே முடியாது. ஆத்தரைஸ் டீலர் மட்டும் தான் நீங்க போய் பாக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்னு, சின்ன இஷ்யூ, ஒரு பேட்டரியோ இல்ல சாஃப்ட்வேர் பிரச்சனை இல்ல சென்சார் பிரச்சனைனாலும் மொத்தமா கொடுத்து மாத்துற மாதிரி இருக்கணும். ரிப்பேருக்கும் காஸ்ட் அதிகமாகும், டைமும் அதிகமாகும். ஸோ கன்வீனியன்ஸ் செக்டர்ல நம்ம பாக்குறப்ப ஈவியை கம்பேர் பண்றப்ப பெட்ரோல் நமக்கு இன்னும் கன்வீனியன்டா தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு வண்டியை காசு கொடுத்து வாங்கிடலாம் ஹைஃபையா, பட் அதை மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்,
பேட்டரி காஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எஸ்பெஷலி ஈவி வாங்குறவங்க ரொம்ப இக்னோர் பண்ற பாயிண்ட்டும் இதுதான். பேட்டரி ஓலா S1 Proவோட பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 85,000 ரூபாயில இருந்து 90,000 ரூபாய் ரேஞ்சில இருக்கு. அதே ஏத்தர் பேட்டரியோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய் ரேஞ்சில இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டரோட டோட்டல் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 40ல இருந்து 50% பேட்டரியிலேயே இருக்கு. நீங்க ஆஃப் பிரைஸ் வெஹிக்கிள ஒரு காம்போனன்ட்க்கு மட்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த காசுக்கு நீங்க ஒரு வண்டியை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, பெட்ரோல் பைக்ல இன்ஜின் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு வச்சுக்கோ, 8,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாயில மேஜர் இஷ்யூஸ் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் வர்ஸ்ட் கேசஸ்ல ஃபுல் இன்ஜினை ரீப்ளேஸ் பண்றது கூட மேனேஜபிள் தான். ஆனா அதே ஈவில பாக்குறப்போ பேட்டரியோட ஹெல்த் டிராப் ஆயிடுச்சுன்னா இல்ல கம்ப்ளீட்டாவே டெட் ஆயிடுச்சுன்னா அது ரிப்பேர் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த ரிப்பேருங்கிற வார்த்தையே ஈவிலே கிடையாது, ஒன்லி ரீப்ளேஸ் தான். சோ உங்களுக்கு என்ன தோணும், இதுக்கு பேசாம அந்த வண்டியை போட்டு ஒரு புது வண்டியே வாங்கிக்குவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்க வருஷம் ஃபுல்லா சேவ் பண்ண பெட்ரோல் சேவிங்ஸை ஒரே ஸ்வைப்ல இந்த ஈவி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கொடுத்துருவீங்க. ஸோ ஈவியை பொறுத்தவரையும் பேட்டரி தான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அண்ட் ரிஸ்க்கும் கூட. பேட்டரியோட லைஃப் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா யூசேஜ் பேட்டர்ன், சார்ஜிங் ஹேபிட் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து இருக்கும். ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஈவி வாங்குறீங்க அப்படின்னா வெறும் பிரைஸை மட்டும் பார்க்க கூடாது, பேட்டரி வாரண்டி, கவரேஜ், ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் நீங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணும். மினிமம் அந்த வண்டிக்கு 3ல இருந்து 5 வருஷம் வாரண்டி இருக்கா, கிலோமீட்டரோட லிமிட் என்ன, ரீப்ளேஸ்மெண்டோட காஸ்ட் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்து நீங்க வாங்குறது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் வாரண்டி அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த பாயிண்ட நிறைய பேர் இக்னோர் பண்ணுவாங்க, பட் இதுதான் கம்பெனிஸ் ப்ளே பண்ற ஸ்மார்ட்டான ஏரியா. ஃபர்ஸ்ட் நம்ம வாரண்டி பத்தி பார்ப்போம். சில ஈவி பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான் வாரண்டி கொடுப்பாங்க. இப்போ அதே கொஞ்சம் பிரீமியம் பிராண்ட்ஸ், அதாவது ஓலா மாதிரியான கம்பெனிஸ் பார்த்தோம்னா 8 இயர்ஸ் வாரண்டின்னு ஹைலைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு அதை பார்த்ததும் வாவ் சூப்பர்னு நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா இங்க இன்னொரு செக் இருக்கு. கிலோமீட்டர் லிமிட் இருக்கும், பேட்டரி டீக்ரேடேஷன் கண்டிஷன்ஸ் இருக்கும், ப்ராப்பர் யூசேஜோட ரூல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்க மீட் பண்ணலனா கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ட்ராப் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். நீங்க இப்போ ஒரு ஸ்கூட்டர் வாங்கிக்கன்னு வச்சுக்கோமே, அந்த ஃபுல் ஃபீச்சர்ஸும் அன்லாக் ஆயிடுச்சுன்னு நீங்க நினைச்சுக்குவீங்க. ஆனா இல்ல, ப்ரோ பேக் இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னு சொல்லி உங்களுக்கு 15,000ல இருந்து 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க அந்த பிளானை எடுக்காம இருந்தீங்கன்னா நேவிகேஷன், அதாவது இந்த மேப் எல்லாம் ஈவி ஸ்கூட்டர்ல இருக்கும்ல அது இருக்காது. ரைடோட மோடுமே கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். அதாவது இந்த பவர் மோடு, எக்கோ மோட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரைட் மோடுமே கம்மியா தான் இருக்கும். ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருந்தா கூட லாக் ஆயிரும். சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஃபுல் அமௌண்ட் கொடுத்து உங்க வண்டியை வாங்கினா கூட அந்த வண்டியோட ஃபுல் ஃபீச்சர்ஸை உங்களால யூஸ் பண்ண முடியாது. சோ இது லாங் டேர்ம்ல பார்த்தா ஹிடன் காஸ்ட் ஆட் ஆகுற மாதிரி இருக்கும். சோ ஈவி வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஷோரூம் பிரைஸை மட்டும் பார்க்காதீங்க, வாரண்டி டீடைல்ஸை ஃபுல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கா, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லாம் அன்லாக் ஆகும் அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஈவி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் சர்வீஸ் இஷ்யூ அண்ட் ரியாலிட்டி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேப்பர்ல பாக்குறப்போ ஈவி ரொம்ப மாடர்னா அட்வான்ஸ்டா தெரியும், ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஈவி யூசர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன பார்ட் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். சர்வீஸ் சென்டருமே ரொம்ப லிமிட்டடா இருக்கிறதுனால ரிப்பேர் ஆச்சுன்னா ஓவர்லோடட் தான், வெயிட்டிங் டைமுமே அதிகம் தான். இப்போ அதே நம்ம பெட்ரோல் சைடு பார்த்தோம்னா, நீங்க பைக் எடுத்துட்டு ஸ்ட்ரீட்டுக்கு போறீங்க, ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பக்கத்துக்கு ஒரு மெக்கானிக் ஷாப் போனா போதும், 10 நிமிஷத்துல அந்த ப்ராப்ளம் சரியாயிரும். ரொம்ப நேரம்லாம் ரொம்ப மாச கணக்கிலலாம் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஸோ கன்வீனியன்ஸ், ஆக்சசிபிலிட்டி, குயிக் ஃபிக்ஸ்னு பார்த்தா பெட்ரோல் பைக் தான் கன்வீனியன்ட். நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அண்ட் ரீசேல். இப்போ லாங் டர்ம் ரியாலிட்டி பத்தி நம்ம பாக்குறப்போ பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம். ஈவில இருக்கிற பேட்டரி பாத்தீங்கன்னா டைம் போக போக டிகிரேட் ஆயிட்டே தான் இருக்கும். இதை நம்மளால மாத்தவே முடியாது. ஆவரேஜா பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 2 to 3% பேட்டரியோட லைஃப் குறையும். ஸ்டார்டிங்ல 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துட்டு இருந்த ஸ்கூட்டர் 5 வருஷத்துக்கு அப்புறம் ரஃப்லி அரௌண்ட் பாத்தீங்கன்னா 80ல இருந்து 85 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். பேப்பர்ல எல்லாம் பார்த்தா இது சின்ன சின்ன இஷ்யூ மாதிரி தான் இருக்கும், பட் டெய்லி யூசேஜ்ல இது நோட்டிசபிள் தான். இப்போ ரீசேல் வேல்யூ பத்தி பார்க்கலாம். பெட்ரோல் ஸ்கூட்டர் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்டிவா எடுத்துக்கலாமே, 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட 35,000 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் வரையும் இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கு. ரீசன் ரொம்ப சிம்பிள் தான், இன்ஜின் ரிலேபிள், ரிப்பேர் ஈஸியா பண்ணிக்கலாம், மார்க்கெட்டோட டிமாண்டும் ஸ்டேபிளா தான் இருக்கு. ஆனா இதே ஈவி கேசஸ்ல ஓல்டு ஈவி வாங்குறதெல்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா பேட்டரி கண்டிஷன் தெரியாது, ரீப்ளேஸ்மெண்டோட காஸ்ட்டுமே அதிகம் தான், ரேஞ்ச் ஆல்ரெடி குறைஞ்சிருக்கும். இப்போ நான் வாங்கினா இன்னும் கம்மியா தான் ஆகும். ஸோ அதனாலேயே ஈவியோட ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மி. இதுல ஒரு ஹார்ஷான ட்ரூத் என்ன தெரியுமா, நீங்க ஈவில சேவ் பண்ண அந்த பெட்ரோலோட காஸ்ட் இப்போ செல் பண்ண டைம்ல லோ ரீசேல் வேல்யூனால பேலன்ஸ் ஆயிரும். இன்கேஸ் நீங்க ஈவி வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிரசன்ட் வேல்யூ மட்டும் பார்க்காம லாங் டர்ம் வேல்யூ, ரீசேல் டிமாண்ட், பேட்டரி ஹெல்த் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி வாங்குறது பெஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஈவி வெர்சஸ் பெட்ரோல் பைக்கோட டிஃபரன்சஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அந்த கம்பேரிசன் எல்லாம் என்னென்னு ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். ஆன் ரோட் பிரைஸ் டிஃபரன்ஸ் என்ன, ரன்னிங் காஸ்ட் என்ன, சர்வீஸ் எப்படி இருக்கு, மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, ரீசேல் வேல்யூன்னு ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம பார்த்தோம். டெய்லி யூசேஜ் 40 கிலோமீட்டருக்கு கீழே இருந்தா, ஹோம் சார்ஜிங் ஃபெசிலிட்டி உங்ககிட்ட இருக்கு, 8 இயர்ஸ் வாரண்டி இருந்துச்சுன்னா EV இஸ் a பெஸ்ட் சாய்ஸ். ஆனா
லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் இல்ல சார்ஜிங் செட்டப் இல்லைன்னா பெட்ரோல் பைக் தான் சேஃபான ஆப்ஷன். இவி ஃபியூச்சர் தான், பட் எல்லாருக்கும் இப்பவே சூட்டபிள் ஆகல. ஸோ உங்களோட யூசேஜ் பேட்டர்னை பொறுத்து பைக்கை நீங்க சூஸ் பண்றது நல்லது. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.